நம்ம மல்லி சீரியல் இப்போ வேற மாதிரி சீன்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, என்னடான்னு கேட்குறீங்களா? நம்ம ராஜேஸ்வரி வீடு வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட கதிரேசன், யாரா கதிரேசன்? விஜயோட மாமனார், முன்னாள் மாமனாருங்க, இன்னாள் மாமனார் கிடையாது. அவங்க வந்துட்டு ஜோசிகாரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், பஞ்சாயத்து 4 பேஜை புரட்டி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணிட்டோம், என்னோட பேத்தி எப்படி இங்கே வருவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் சோழியை வந்து அப்படியே உருட்டி உருட்டி போட்டு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்சது தான் நடக்க போகுது. ரேணுகாவே அந்த வீட்டில் போய் இப்போ குடியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நேராக போயிட்டு உங்கள் வெண்பா குட்டியை மட்டும் இங்கே கூப்பிட்டு வந்துருங்க. உங்கள் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நீங்கள் எது எது இழந்தீங்களோ எல்லாம் உங்கள் கைக்கு கிடச்சிரும். மகாலட்சுமியே குடியிருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த டைமில் மகாலட்சுமி மாசு என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரான்னு கேட்குறீங்களா? நம்ம ராஜேஸ்வரி தான், வேற யாரு? தக்காளி அங்கே போயும் கலவரம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் நம்ம விஜய் சொல்லிட்டு இருக்காங்க, நான் ராஜேஸ்வரியெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், தேவையில்லாமல் அவளுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் இப்போ இந்த ஆட்டாரா, அவளை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கணும், பதிலடி கொடுத்தா தான் நம்ம இங்கே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மாசா கிளாஸாக டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காரு. இந்த டைலாக்லாம் கேட்டவுடனே நம்ம பெரியம்மா, அவசரப்படாதீங்க தம்பி, இருங்க, கூல் சீல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லியும், ஆமாங்க இருங்க, பெரியம்மா சொல்கிறது கேளுங்க, அமைதியாக இருங்க, கோவப்படாதீங்கன்னு சொல்ல, இல்லை மல்லி அவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், 4 செவிலில் விட்டா சரியாக போகுது அப்படின்னு விஜய் வீரவசனம்லாம் பேசி காண்டா கோபமாக எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு நடுவில் தாங்க இன்னொரு மேட்டர் நடக்குது. என்ன கேட்குறீங்களா? நம்ம பெரியம்மா நம்மளோட விஜய் தனியாக கூப்பிட்டு, மாப்பிள்ளை தம்பி உங்களுக்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம், சாரி 1 வருஷம் ஆக போகுது, அதுவும் இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் இப்படி தாங்க தாடி மேலே கை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் க்ளீன் சேவ் பண்ணதுனால விஜய்க்கு தாடி கிடைக்கல, எனக்கு தாடி கிடச்சிச்சு. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இவங்க நல்லபடியாக கல்யாண நாளை கொண்டாடுவாங்களா, இல்லை நம்மளோட கதிரேசன் புது திட்டத்தை போட்டு விஜயை உள்ளே தூக்கி போடுவார்? ஏன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரேணுகா வந்து மொட்டை மாடிலேருந்து குதித்து அவங்கள தான் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜயை பழி வாங்குறத நினச்சி முட்டாள்தனமாக மேலேருந்து குதிச்சு செத்துட்டாங்க. ஆனால் நம்ம விஜய் தான் ரேணுகாவை கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக காத்துட்ருக்காரு. சிரம் கொண்ட சிங்கையா, வேகம் கொண்ட வேங்கையா, கோபம் கொண்ட கரடியா, கரடி கரெக்டாக தான் இருக்கும், ஆளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் கரடி, அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் இருந்து நம்ம விஜய் எப்படி தப்பிக்க போறாரு, என்ன பண்ண போறாரு, வெண்பா குட்டி எப்படி மீட் அவர்கிட்ட தக்க வச்சுக்க போறாரு, இதுக்கு நடுவில் அவருக்கு வேலை இல்லை, சோத்துக்கு ஹாஹா ஓஹோ பல்லே பல்லே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அவர் எப்படி முன்னுக்கு வர போறாரு அப்படின்ற ஸ்டோரியை டைரக்டர் அழகாக தெளிவாக க்ளீனாக நீட்டாக க்யூட்டாக ஸ்வீட்டாக சொல்ல போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம மொக்க டைரக்டர் மொக்க வாங்குற மாதிரி எதனா டைலாக் விட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஏன்னா டைரக்டர் கையில் தான் எல்லாமே இருக்குது. டைரக்டர் எப்போ என்ன நினைப்பார், எதை பண்ணுவார், எதை பண்ணக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்கிற ஒரே உரிமை டைரக்டருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் தான் இருக்குது. நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருவேளை தூக்கத்திலேயே டைரக்டருக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை லைட்டாக மாடிஃபை பண்ணி பண்ணலாம், அவ்வளோதான் அவர் இருக்கார். மொத்த ஸ்கிரிப்டே அவர் மாற்ற மாட்டார். ஸோ எல்லா வேலையும் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கையில் கிடைச்சா மனசில் கொஞ்சம் கதையை மாற்ற சொல்லணும். ஆமாங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக. என்னென்னா, ஒருத்தனை அடி அடி அடின்னு அடிச்சுக்கினே இருந்தால் அவன் எப்படி மேலே எந்திரிச்சு வருவான் சொல்லுங்கள்? இது என்ன ஆந்திரா படமா? ஆந்திரா படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கிற அவர் பேர் தெரியல, பாலையா, சும்மா சூலாயத்தை சுற்றி விட்டா அதுவே சுற்றி எல்லாரும் கழுத்தியை பசுக்கு 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 பசுங்க வெட்டிட்டு திரும்ப கைக்கு வரதுக்கு என்ன நியாயம் வேணாம், லாஜிக் வேணாம். விஜய்ங்க பாவம், அதனால் ஸ்கிரிப்ட் லைட்டாக மாற்றணும். ஸோ அவர் எந்திரிச்சு நின்று திரும்பி அடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் பூஸ்டப் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.